அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் கலாம் சார். வித் ஹிஸ் அட்வைஸ் ஐ காட் கவர்மெண்ட் ஜாப். அத பத்தி தான் நம்ம இந்த காணொளில பார்க்க போறோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாருக்கும் கிடைச்சிருக்காது. வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு கிடைச்சிருக்காது. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கூட சொல்லலாம். அவர மீட் பண்றது. ஏன்னா, அவர மீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. அவர பார்த்ததே ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. அவர மீட் பண்ணி அவர்கிட்ட பேசினது இன்னும் மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இந்த காணொளியில ஷேர் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்றீங்களோ, ஸோ அவங்க எல்லாருக்கும் இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யாரெல்லாம் புதுசா பார்த்துட்டு இருக்கீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க நம்ம காணொளிக்கு போலாம். ஸோ இந்த கான்வகேஷன் பார்த்தீங்கன்னா 2015ல நடந்த கான்வகேஷன். ஸோ நமக்கு யாருக்கும் தெரியாது ஏபிஜே அப்துல் கலாம் சார் வராரு. கான்வகேஷனுக்கு அவர் தான் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி காலேஜ் மூலியமா யாருக்கும் தகவல் சொல்லவே இல்ல. ஏன்னா தகவல் சொன்னா கண்டிப்பா நிறைய பேர் வந்துருவாங்க. நிறைய பேர் கூடிருவாங்க காலேஜ்ல அப்படின்னு சொல்லி ஒரு சர்ப்ரைஸாவே வச்சிருந்தாங்க. அன்னைக்கு காலையில தான் நமக்கு தெரிஞ்சுச்சு, ஏபிஜே அப்துல் கலாம் சார் வராரு அப்படின்னு சொல்லி. பாதுகாப்பு மிக பலமா இருந்துச்சு பாதுகாப்பு. பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க. ஆனா பேரண்ட்ஸ உள்ள விடல. வெறும் ஸ்டூடண்ட்ஸ் நாம மட்டும் தான் உள்ள போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா நான் எம்ஏ படிச்சிருந்தேன். அப்போவே நமக்கு ஒரு ஆம்பிஷனா இருந்துச்சு, ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இவர பார்த்ததுக்கு அப்புறமா ஆம்பிஷனே அப்படியே முழுமையா மாறிச்சு. கண்டிப்பா ஒரு டீச்சர் ஆகணும். இந்த சமூகத்துல நம்மளும் ஒரு ஆசிரியர் ஆகணும். ஒரு பேராசிரியரா ஆகணும். பேராசிரியர் ஆக முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு அரசு பள்ளி ஆசிரியராவது ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர பார்த்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு அந்த மோட்டிவேஷன் கிடைச்சது. இவர் பேசின பேச்சு அன்னைக்கு வந்து நம்மளுடைய கான்வகேஷன் அன்னைக்கு இவரு பேசின ஒரு 40 மினிட்ஸ், 45 மினிட்ஸ் அவர் பேசியிருப்பாரு. அந்த யூடியூப்ல கூட அந்த காணொளி இருக்கு. நான் கண்டிப்பா அத ஷேர் பண்றேன் உங்களுக்காக. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச். நமக்கு எப்படியோ நம்ம ஒரு 200 பேர் இருந்தோம் அங்க. ஆ அந்த சபையில. அந்த 200 பேருடைய வாழ்க்கையே மாறியிருக்கும். இவர் பேசின பேச்சுல. அவர் 200 பேருடைய வாழ்க்கை மாறிச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா என்னுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய ஸ்பீச்னால என்னுடைய வாழ்க்கை அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா மாறிச்சு. ஸோ ஓரளவுக்கு நான் படிச்சுட்டு இருந்தேன் அந்த நேரத்தில காலகட்டத்தில. இவர பார்த்ததுக்கப்புறமா இந்த கான்வகேஷன் வாங்கினதுக்கப்புறமா, இன்னும் மேல் மேலுமா நம்ம படிக்கணும். இன்னும் நம்ம சாதிக்கணும். கண்டிப்பா இந்த நாட்டுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும். ஒரு ஆசிரியராக ஆ ஆரம்பிச்ச அவருடைய பணி, அதேமாரி நாமளும் ஒரு ஆசிரியராக நம்ம பணிய ஆரம்பிச்சு, கண்டிப்பா இந்த நாட்டுக்கு ஏதாவது நம்ம நல்லது செஞ்சுதே ஆகணும் அப்படின்னு சொல்லி, நாமளும் ஏபிஜே அப்துல் கலாம் மாரி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மோட்டிவேஷன் அவர பார்த்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு கிடைச்சது. இன்னும் நம்மளுக்கு அதிகமா படிக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த அந்த நேரத்துல இருந்து தான் நான் என்ன பண்ணேன்னா, அதிகமா இன்னும் படிக்க ஆரம்பிச்சேன். அந்த எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர் முடிய முடிய தருணம் தான் அவர் வந்து நமக்கு கான்வகேஷன் குடுத்தாரு. ஸோ பிஜி என்ன பண்ணோம்னா, இன்னும் அதிகமா படிக்க ஆரம்பிச்சோம். அப்போலேருந்தே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த யுஜிசி நெட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஸோ அந்த யுஜிசி நெட் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பித்த ஒரு காரணம் தான் பிஎட் பண்ண முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறமா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் என்னால் பாஸ் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ யாரெல்லாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் காணொலியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மோட்டிவேட்டர்னால தான். இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு இந்த லெஜெண்ட்ரி மோட்டிவேட்டர்னால தான் நம்மளுடைய வாழ்க்கையே மாறிச்சு. ஸோ அதனால தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இந்த ஷேர் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். 2016ல பார்த்தீங்கன்னா, நான் எம்ஏ முடிச்சேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாம இருந்த நான் இந்த காலத்தில, என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர் பிஎட் பண்ணுப்பா, நல்லா ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி பிஎட் பண்ண வச்சு, அதுக்கப்புறமா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் உடனடியா பாஸ் பண்ணி இந்த வேலைக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால யாரெல்லாம் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ப்ரிப்பரேஷன் அதிகமா பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா இதுதான் கரெக்டான நேரம். இதுதான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு கிடைக்காது. ஏபிஜே அப்துல் கலாம் சாரு அந்த ஸ்பீச்ல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டியே நமக்கு வராது. நம்ம தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய விடவே கூடாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டீங்கன்னா, நீங்க இன்டெலிஜென்ட் கிடையாது. அ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க பயன்படுத்தினா தான் நீங்க இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு பேச்சுல சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் அப்படியே நம்மளுடைய மனசுல அப்படியே பதிஞ்சு தான் நம்ம இந்த காம்படிஷன் எக்ஸாம்க்கு நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்.
ஸோ, அதனால யாரெல்லாம் காம்படிஷன் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்களோ, பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்களோ, நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. இன்னும் ஒரு 68 நாள் தான் நமக்கு பாக்கி இருக்கு. கவுண்ட் கவுண்ட் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம. ஒரு 67 டேஸ் தான் நமக்கு 68 டேஸ் 67 டூ 68 டேஸ் தான் நமக்கு இருக்கு. நம்மகிட்ட இருக்கு. ஸோ, அதனால நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்கு? இன்னும் சில பேர் அப்ளை பண்ணாம இருக்கீங்க. கண்டிப்பா அப்ளை பண்ணிருங்க. ஏன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம விட்டோம்னா மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நிறைய பேர் ஃபர்ஸ்ட்டு முதல் நாளே அப்ளை பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல ஆயிரக்கணக்கான பேர் ஃபர்ஸ்ட்டு நாள் அப்ளிகேஷன் வந்த நாள்லயே எல்லாமே அப்லோட் பண்ணி அவங்களோட அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னும் அப்ளிகேஷனே போடாம இருக்கீங்க. ஸோ, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறு. ஸோ, கண்டிப்பா நீங்க உடனடியாக அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணிட்டு உடனடியாக படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா, நமக்கு மிக மிக குறைவான நாட்கள் தான் இருக்கு. இந்த நாட்கள் இந்த 60 நாட்கள் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா, கண்டிப்பா அடுத்த வர 30 வருஷம் நம்மளுடைய அடுத்த வர 30 வருஷம் லைஃப் பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம ரொம்ப சுலபமா இருக்கும். ஒரு அரசு பணியில நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, நம்ம லைஃப் அப்படியே ஒரு ஸ்மூத்தா போகும். ஸோ, அதனால யாரும் அ படிக்காம இருக்காதீங்க. ஸோ, டிமோட்டிவேட் ஆவாதீங்க. நம்ம வேலை கிடைக்குமா? கிடைக்காதா? ஆ இதெல்லாம் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? இதுனா ஏற்கனவே காசு குடுத்து போறாங்களா? அப்படின்னு சொல்லி அந்த மாரிலாம் நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய மெரிட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய மெரிட் லிஸ்ட்ட வச்சு தான் நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா, செலக்ட் பண்ணுவாங்க. அதனால யாரும் அத பத்தி கவலைப்பட வேணாம். அதனால நல்லா படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா எக்ஸாம் உரிய நேரத்தில எக்ஸாம் நடத்துவாங்க. கண்டிப்பா சொன்ன நேரத்திலேயே கண்டிப்பா எக்ஸாம் நடத்துவாங்க. ஜனவரிலேயே நமக்கு கண்டிப்பா போஸ்டிங் போட்டுருவாங்க. அதேமாரி நீங்க ஜனவரிலேயே பள்ளிகளுக்கு போயிட்டு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுக்கு தயார் செய்வதற்கு கண்டிப்பா நீங்க வரப்போறீங்க. ஸோ, அந்த ஒரு மோட்டிவேஷனால நீங்க படிங்க. ஸோ, யாருக்கெல்லாம் ஜிகே மெட்டீரியல்ஸ் இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஜிகே மெட்டீரியல்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, ஸோ ஜிகே மெட்டீரியல்ஸு என்கிட்ட நீங்க வாங்கிக்கலாம். டெலிகிராம் மூலியமா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அதேமாரி எக்கனாமிக் மெட்டீரியல்ஸ். ஸோ, எக்கனாமிக் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, தரமான மெட்டீரியல்ஸ் இருக்கு எக்கனாமிக் மெட்டீரியல்ஸு. அதுவும் யாருக்காவது தேவைப்பட்டா நீங்க எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஜிகே மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா 99 தான். அது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மீடியம்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரீ எஜுகேஷன் சைக்காலஜி. ஃப்ரீ அது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் தான் இருக்கு. ஃப்ரீ எஜுகேஷன் சைக்காலஜி. ஸோ, ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில இருக்கு. ஸோ, கண்டிப்பா அதுவும் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ, அதனால கூடிய சீக்கிரத்தில நீங்களும் என்ன பண்ண போறீங்கன்னா, அரசு பணிக்கு வரப்போறீங்களா? கண்டிப்பா நீங்களும் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. அனைவருக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.